என்பது பாராட்டரங்கம். வண்ணதாசன் என்பதை விட அவர்களை கல்யாண்ஜி என்று அன்போடும் அரவணைப்போடும் நம் கவிதைகளில் வாசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி பராசக்தியிடம் ஒரு வேண்டுதல் வைப்பான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண்ணில் உள்ள மக்கள், பறவைகள், மரங்கள், புழு, பூச்சி, பூண்டு இவையாவும் என் வினையால் இடும்பை தீர்த்து என்று என்னால் இவர்களுடைய இடும்பு வினை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று பாரதி பராசக்தியிடம் வேண்டினான். வண்ணதாசன் ஐயாவுடைய கவிதைகளும் அவர்களுடைய புத்தகங்களும் நெல்லையில் உள்ள வினையெல்லாம் தீர்த்து கொண்டிருப்பது தானே இங்க பெருமகிழ்ச்சி தந்திருக்கிறது. கம்பன் வாலியை இப்படியாக சொல்வான், சிறியது சிந்தியாதான் என்று. அவன் சிறியதாகவே சிந்திக்க மாட்டான். அதை போலதான் எங்கள் எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் சிறியதாகவே சிந்திக்க மாட்டார். அனைத்துமே இந்த உலக மக்கள், நெல்லை மக்கள் பண்போடும் அரவணைப்போடும் நல் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்கள் தங்களுடைய எழுத்தின் மூலமாக இவ்வளவு காலம் நம்மை எல்லாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், ஆக சிறந்த மூத்த எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான திரு தி.க. சிவசங்கரன். அப்படி என்பதனை விட தி.க.சி. என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் அவர்களின் மகன்தான் வண்ணதாசன். அவர்கள் பெற்ற விருதுகள்: இலக்கிய சிந்தனை லில்லி, தேவசிகாமணி, திருப்பூர் தமிழ்ச்சங்கம் பரிசுகள், சிற்பி விருது, இசையமைப்பாளர் இளையராஜா வழங்கிய பாவலர் விருது மற்றும் தமிழக அரசு வழங்கிய கலை மாமணி விருது முதலிய விருதுகளும் பரிசுகளும் பெற்ற எழுத்தாளர் வரிசையில் முன்னால் நின்று கொண்டிருப்பவர். இவரது சிறுகதைகள் பல்கலைக்கழகங்கள் பாடமாக வைக்கப்பட்டிருப்பதே பெருமிதம். நவீன தமிழ் சிறுகதை உலகில் மிகுந்த கவனம் பெற்ற எழுத்தாளர், புதுக்கவிதை கவிஞர் கல்யாண்ஜி அவர்கள். சிறு இசை என்கிற சிறுகதைக்காக இந்திய அரசின் 2016ஆம் ஆண்டு ஆகச்சிறந்த விருதான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் என்பதே அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணம். இவர்களை பேச இந்த சிறு மானுடத்திற்கு வாய்ப்பளித்தமைக்கு மேடைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பற்றி பேச, சிறப்புரை வழங்க பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதை கண்டு என்று கடல் கடந்து தமிழையும் தமிழ் இனத்தையும் ஓங்கி ஒளிரச் செய்து கொண்டிருக்கும் பேராசான், 15 நூல்களுக்கு ஆசிரியர், 1994 முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் கரத்தினால் பொற்கரத்தினால் சத்யபவனா தேசிய விருது சிறந்த இளைஞருக்கான விருது பெற்றவர். பாலம் அமைப்பின் இளம் சமூக அமைப்பாளர், பாலம் அமைப்பின் இளம் சமூக சேவகர் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநில நல்லாசிரியர் விருது, 27 ஆண்டுகால மாணவர் ஊக்கப்பணிக்காக ரோட்டரி கழகத்தின் புகழ்மிக்க தொழில் மேன்மையாளர் விருது என பல்வேறு விருதுகளை தன்னகத்தை கொண்ட சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் தமிழ் துறை தலைவர், எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வளர்த்து கொண்டிருக்கும் எங்கள் ஆசான், மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கண்ணினிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில்மைனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல் என என் தமிழ்தாய் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வனே முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களை வண்ணதாசன் படைப்புலகம் என்ற தலைப்பில் வார்த்தைகளால் வர்ணஜால நிகழ்த்த அன்போடு மேடை கலைக்கிறோம். மேடை உங்கள் வசம். இன்று இப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகிக்க காத்திருக்கும் திரு சி. நெல்லை நாயகம் உதவி வன பாதுகாவலர் திருநெல்வேலி அவர்களை மேடைக்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன்.
மேலும் திரு சி ராஜசேகரன் அவர்கள் நேர்முக உதவியாளர் வன பாதுகாவலர் அலுவலகம் திருநெல்வேலி அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் முனைவர் சௌந்தர மகாதேவன் அவர்களுக்காக வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கும் அம்மா திருமதி மீனாட்சி நடராஜன் அவர்களை வரவேற்கின்றேன். நம் நெல்லை நகரை சார்ந்த நம் நெஞ்சங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மனம் கவர்ந்த படைப்பாளர் ஐயா வண்ணதாசன் அவர்களின் படைப்புலகம் பற்றி சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர் பெயர் ஆசிரியர் அல்ல, இவர் பேருக்கு ஆசிரியரும் அல்ல, இவர்தான் பேராசிரியர் சௌந்தர மகாதேவன். கருப்பு வெள்ளை காலங்களை விட்டு பொறுப்புடனே வண்ணக்கலவை இட்டு வாசிக்கும் மனமதுவோ வசந்தராகம் பாட வண்ணதாசன் படைப்புகளை வகை வகையாய் நாட அவர் படைத்த உலகமதை அழகாக காட்ட ஆசிரிய பெருந்தகையை அன்போடு அழைக்கின்றோம். உலகமதை உணர உவகையோடு இருக்கின்றோம். வருக வருக வருக. நெல்லையின் எழுத்து தேரோட்டத்திலே இன்றைக்கு 6ஆம் திருநாள். வடம் பிடித்து இழுக்க வந்திருக்கிற வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் சௌந்தர மகாதேவனிடம் இருந்து. இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நான் எண்ணுகிறேன். என்ன காரணம் என்றால், வண்ணதாசன் அவர்களை பற்றிய ஆய்வை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்ய தொடங்கி அவருடைய படைப்புலகத்திற்குள்ளாக சென்று அவருடைய சிறுகதைகளை வாசித்து சிறுகதைகளை சுவாசித்து கல்யாண்ஜி கவிதைகளை எல்லாம் உள்ளே எடுத்துக்கொண்டு உட்கொண்டு வண்ணதாசன் என்கிற இந்த புத்தகத்தை மலேசியாவிலே வெளியிட்ட அந்த ஒரு தகுதியினால் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்பு நண்பர்களே, வண்ணதாசன் என்கிற இந்த பெயர் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி நகரம், சந்திப்பிள்ளையார் கோயில் தெரு, நெல்லையப்பர் தேரோட்டம் நடக்கும்போது அது ஒரு காலச்சுட்டாக அமையும். தேர் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. சந்திப்பிள்ளையார் முக்கு திரும்பிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சந்திப்பிள்ளையார் முக்கு திரும்பின உடனே பக்கத்திலே இருக்கக்கூடிய சுடலை மாடன் கோயில் தெரு, அந்த தெருவிலே இந்திய வரலாற்றிலே ஒரே வீட்டிலே தந்தையும் மகனும் 2 பேர் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்கள் என்று சொன்னால் தீகாசி அவர்களும் அவர்களுடைய மகன் வண்ணதாசன் அவர்களும் தான். இந்த சாதனையை முறியடிக்க இன்றைக்கு இதற்கு மேல் யார் வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, என்னுடைய துணைவியார் சொன்னாங்க, வண்ணதாசன் சொன்ன உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி தட்டி விட்ட மாதிரி பேசிடுவீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது நான் பேசுவதல்ல, எனக்குள்ளாக இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் தான். அவர்கள் முன்னால் எப்போது பேசினாலும் ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடும், ஒரு தயக்கம் வந்துவிடும். ஒரு மூத்த எழுத்தாளர், அடுத்த ஆண்டு 80 வயதை அவர்கள் தொடுகிறார்கள். இப்பவே நாம அதற்கான தொடக்கத்தை ஆரம்பித்து விட்டோம். 79 தொடங்கி 80 வயதையும் தாண்டி 100ஆண்டு விழாவை இதே அரங்கத்திலே நாம கொண்டாட இருக்கிறோம். ஐயாவுக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எழுத்தாண்டு சொல்லாண்டு நம்மோடு தமிழ் ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியவனாக என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். நண்பர்களே, தமிழ் இலக்கிய வரலாற்றிலே வள்ளிக்கண்ணன் அவர்களை விட்டுவிட்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத முடியாது. தாமிரபரணி ஓடக்கூடிய அற்புதமான பகுதி. இன்றைக்கு ஒரு நெருக்கத்தை நான் பார்க்கிறேன். என்ன நெருக்கம் என்று சொன்னால், இன்றைக்கு நிகழ்வினுடைய கதாநாயகர்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வனத்துறையை சார்ந்தவர்கள். அந்த வனமும் வண்ணதாசன் மனமும் ஒரே 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 நிலைதான். அந்த வனத்திற்குள்ளாக எப்படி தாவரங்களும் விலங்கினங்களும் எல்லாவற்றையும் அந்த வன பாதுகாவலர்கள் அன்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ, வண்ணதாசனுடைய படைப்புலகிலே யார் மீதும் புகார் இல்லை. அவர் சொல்லுவார், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன்,
அவரவர் பலங்களோடும் அவரவர் பலவீனங்களோடும். இந்த வரிக்கு நீங்க எல்லாரும் கைதட்டணும்னு நான் நினைக்கிறேன். நோட்ல முதல் பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். எத்தனை பேரால் இப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொல்லுவார்களே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன் அவரவர் பலங்களோடும் அவரவர் பலவீனங்களோடும். இதே திருநெல்வேலி டவுன்ல தான் ஜி நாகராஜன் என்கிற எழுத்தாளர் குரத்தி முடுக்கு என்கிற ஒரு படைப்பை தந்தார். அவர் சொல்லுவார், மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்லுவார். அந்த எழுத்தையும் பார்க்கிறோம், வண்ணதாசனுடைய படைப்புலகையும் பார்க்கிறோம். வண்ணதாசனுடைய படைப்புலகு என்பது கருணை மயமானது. வண்ணதாசனுடைய படைப்புலகு அன்புமயமானது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லுவோமே, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொல்லுவோமே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சொல்லுவோமே, அந்த வாழ்க்கை வண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை. ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாக நான் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சண்முகம் ஐயா இங்கே வந்திருக்கிறார். எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயம் என்னவென்று சொன்னால், சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வண்ணதாசன் கதைகள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிற வாழ்வை ரசிக்க சொல்லுகிற எழுத்து பூக்கள். வண்ணதாசனுடைய கதைகள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிற வாழ்வை ரசிக்க சொல்லுகிற எழுத்து பூக்கள். சித்திரை மாதத்து வேப்பம்பு கோலத்தை எழுத்து சித்திரமாக வரைந்து காட்டும் மொழி ஓவியர் வண்ணதாசன் அவர்கள். அவரால் பென்சில் ஓவியமும் வரைய முடியும். பேனாவை வைத்துக் கொண்டு தனுமை, மனுஷா, கிருஷ்ணன் வைத்த வீடு ஒளியிலே தெரிவது என்று அவரால் எழுத முடியும். வரட்டியில் பதித்த அப்பத்தா விரல் தடயங்களை வண்ணதாசன் எழுத்துக்கள் பிரதி எடுக்கும். வரட்டியில் பதித்த அப்பத்தாவினுடைய விரல் தடயங்களை வண்ணதாசன் எழுத்துக்கள் பிரதி எடுக்கும். தூக்கம் வரா துக்க இரவுகளில் நாம் விடும் மூச்சு நமக்கே கேட்கிற மாதிரி, தூக்கம் வரா துக்க இரவுகளில் நாம் விடும் மூச்சு நமக்கே கேட்கிற மாதிரி வண்ணதாசன் எழுத்துக்கள் பாதரசம் பூசாத படைப்பு கண்ணாடிகள். அந்த கண்ணாடியில நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் தெரியும், நான் பார்த்தால் என்னுடைய முகம் தெரியும். இடிக்கும் கேளிர் நுண்குறையாக நெருக்கலாற்றினோன் அன்று மற்றில்லை ஞாயிறு காயும் வெவ்வேறை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணே உணங்கள் போல என்று ஒரு சங்க கவிஞன் சொன்னானே, அந்த சங்க கவிஞன் இப்போது வண்ணதாசனாக, அந்த கபிலர் இப்போது வண்ணதாசனாக, எண்ணதாசனாக நெல்லையினுடைய கருத்து கருவூலமாக நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒழுங்கியல் உச்சி தும்பை வாகை பொதுவியல் பாடான் கைக்கிளை பெருந்தினை என்று புறத்தனைகள் 12 நாங்கள் பட்டியல் போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவோம். இப்ப கூட போட்டித் தேர்வும் தமிழும் என்கிற ஒரு புத்தகத்தை 3 நாளைக்கு முன்னால் நான் வெளியிடும் போது அதுல ஒரு கட்டுரை, இந்த கட்டுரை தான். இந்த மலர்களை பற்றி கபிலருக்கு பின்னால் தமிழ் இலக்கிய உலகிலே எழுதிய ஒரே படைப்பாளி யார் என்று கேட்டால் வண்ணதாசன் மட்டும்தான். அது எந்த பூக்கள், எருக்கம்பூவாக கூட இருக்கலாம். இருக்கும்போது எருக்கம்பூ கூட தராதவர்கள் மரித்த பின்னே மலர் வளையம் வைக்க வருகிறார்கள் என்று என்னுடைய தண்ணீர் ஊசிகள்ல நான் எழுதினேன். பாரதி வாழ்ந்த போது கொண்டாடப்பட்டானா? தேடி சுரநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நாடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதருக்கு மத்தியிலே வண்ணதாசனை கொண்டாடாவிட்டால் நாம் தவறு செய்தவர்களாக மாறிப்போய் விடுவோம் நண்பர்களே. அவரிடம் என்ன இல்லை? காலி தைல பாட்டில் காலத்தை உள்மறைத்து வைத்திருப்பது போல வீட்டில் அமிர்தாஞ்சன் பாட்டில் இருக்கும். அந்த அமிர்தாஞ்சன் பாட்டிலுடைய மூடியை எப்போது திறந்தாலும் பாட்டியினுடைய நினைவு எனக்கு வந்துவிடும். ஒரு காலி தைல பாட்டில் காலத்தை உள்மறைத்து வைத்திருப்பது போல கல்யாஞ்சியினுடைய கவிதைகளும் வண்ணதாசனுடைய கதைகளும் 63 ஆண்டுகள் கிழித்த காலண்டர்கள் தாளினுடைய படைப்பு உருவம். ஒரு நாள் 2 நாள் இல்ல. இந்த படைப்பாளர் அவருடைய 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அவர் படித்த பள்ளி இதுக்கு ஏத்தாப்புலதான் இருக்கு, சாப்டர் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியை பற்றி பட்டறைகள் என்கிற ஒரு கதை எழுதியிருக்கிறார். பட்டறைகள் கதையை எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பள்ளி வாழ்க்கையினுடைய கதைகள் எல்லாம் தெரியும். கல்லூரி வாழ்க்கை, அவர் வஉசி கல்லூரியிலே பயின்றவர், பிகாம் பயின்றவர். வஉசி கல்லூரியினுடைய விடுதி வாழ்க்கையை பற்றி சூரியனுக்கு அருகில் பறக்கிறவர்கள் என்கிற ஒரு கரையில ஐகாரஸ் என்கிற ஒரு துன்பம் இருக்கும்.
அந்த தொன்மம் சூரியனுக்கு அருகிலே பறக்க வேண்டும் என்று நினைத்து கடைசியில தன்னுடைய இறக்கைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிற ஒரு தொன்மத்தை வண்ணதாசன் அவர்கள் அந்த கதையிலே வைத்து படைத்திருப்பார்கள். தமிழகத்தினுடைய பிரபல மார்க்சிய விமர்சகர் தீக்காசி தெய்வானை அம்மாருடைய அருமகனாக 22/8/1946 இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், தெரிந்தவர்களுக்கு அல்ல. திருநெல்வேலி டவுன்ல சந்திப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடலை மாடன் கோயில் தெருவிலே பிறந்தவர்கள் தான் வண்ணதாசன் அவர்கள். தீக்காசி அவர்களுடைய பூர்வீகம் சீவலப்பேரி. தீக்காசியினுடைய தந்தை வாழ்ந்தது அரியநாயகிபுரம். வண்ணதாசனுடைய தாயார் தெய்வானை அவர்களுடைய சொந்த ஊர் ஆழ்வார்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய சிவசைலம். இது எல்லாத்தையும் நீங்க அவருடைய கதைக்குள்ளாக நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் பரிசல் என்று சொல்லப்படுகிற ஒரு அரங்கு இருக்கிறது. அங்கே சந்தியா பதிப்பகத்தினுடைய எல்லா புத்தகங்களும் அங்கே இருக்கின்றன. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அவருடைய முதல் நூல் பரந்தாமன் அதை பதிப்பிச்சார். அதிலிருந்து தொடங்கி இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய கவிதைகள் வரை எல்லா புத்தகமும் பரிசலினுடைய அரங்கத்திலே இருக்கிறது. நீங்க எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இவர் எப்படி உருவானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியையும் புதுமை பித்தனையும் டிகேசியையும் கவிமணியையும் பாவேந்தரையும் திருவிக்காவையும் காண்டேகரையும் சரத்சந்திரையும் ஜவஹர்லால் நேருவையும் டாக்டர் மூவா அவர்களையும் தந்தையார் தீக்காசி அவர்கள் 1957-58களிலேயே படிக்க வச்சார். இன்றைக்கு அந்த வாசிப்பு நம்முடைய பிள்ளைகளிடம் குறைந்து போவதனுடைய விளைவுதான் அந்த பிள்ளைகளால் எழுத்து பிழை இல்லாமல் எழுத முடியவில்லை. தமிழ்லையும் எழுத முடியல, ஆங்கிலத்திலும் எழுத முடியல, அவர்களால் பேச முடியவில்லை. தீக்காசியினுடைய புத்தக அலமாரி தான் வண்ணதாசனை நிறைய வாசிக்க வைத்தது. தீக்காசிக்கு தொடர்ந்து வந்த சோவியத் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகிற புத்தகம், அந்த புத்தகம் வண்ணதாசனை நிறைய உலக இலக்கியங்கள் மீது கொண்டு செலுத்தியது. அதே போன்று திருநெல்வேலியினுடைய ஒரு பெரிய அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் நெல்லையப்பர் கோயில் பக்கத்துல நெல்லையப்பர் ரத வீதியில ஒரு அருமையான ஒரு நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் தான் வண்ணதாசன் அவருடைய இளமை காலகட்டத்தை எல்லாம் தொடங்கினார். அவருடைய காலகட்டத்தில் நிறைய வாசித்தார். இன்னும் சொல்ல போனால் தீக்காசி ஈசி சேரிலே படுத்துக்கொண்டு திருக்குறளை படிச்சு ஒப்பிங்க அப்படின்னு சொல்லுவாரா. திருக்குறளை படித்து படித்து ஒப்பித்ததனுடைய விளைவாக அவருடைய கதைகளினுடைய பெரும்பாலான தலைப்புகள் அல்லது கருத்துக்கள் திருக்குறளினுடைய அறத்தை மையமிட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் எல்லா செய்திகளையும் நான் சொல்லி இருக்கின்றேன். காகித காதலன் என்று சொல்லப்படுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதுல லட்சக்கணக்கான பேர் பகிர்ந்த வண்ணதாசனுடைய கவிதை வரிகளை நான் இப்போது சொல்லுகிறேன். எதுவும் தாமதமாகிவிடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். எதுவும் தாமதமாகிவிடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்குள்ளே போய்விட முடியும் என்று அவர் சொன்னார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நோட்டிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் வண்ணதாசன் ஐயா அவர்களே. ஏன்னா இன்றைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான் என்று வாலி சொல்லுவாரே. பாப்லோ நெருடா சொல்லுகிறார், எங்கேயும் பயணிக்காத போதும் எதையும் வாசிக்காத போதும் இந்த வாழ்க்கையின் மெல்லிய இசையை கேட்காத போதும் உன்னையே நீ பாராட்டிக் கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாக ஆரம்பிக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறார் பாப்லோ நெருடாவினுடைய வரி. இதை வண்ணதாசனுக்குள்ள பொருத்தி பார்க்க முடியும். அவர் நிறைய பயணித்திருக்கின்றார், நிறைய இடங்களுக்கு அவர் பயணித்திருக்கின்றார். பயணித்த எல்லாவற்றையும் ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரியாக அவருடைய வர்ணனைகள் எல்லாம் இருக்கும். நான் சில கவிதைகளையும் சில கதைகளையும் உங்களிடம் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். எங்கேயும் பயணிக்காத போதும் எதையும் வாசிக்காத போதும் இந்த வாழ்க்கையின் மெல்லிய இசையை கேட்காத போதும் உன்னையே நீ பாராட்டிக் கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாக ஆரம்பிக்கிறாய். வண்ணதாசனுடைய கதைகளிலே விமர்சகர்கள் மிகச்சிறந்த கதையாக சொல்லக்கூடிய கதை என்பது செடிகளுக்கு என்கிற ஒரு கதை. அந்த கதையை நீங்க கூகுள்ல அடிச்சீங்கன்னா tamilsirgadai.com என்கிற இணையதளத்தில் இந்த கதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே ஒரு அருமையான சிறுகதை தொகுப்பை நாரும்புநாதன் அவர்கள், அது அந்த டீம்ல நானும் இருந்தேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வண்ணதாசனுடைய நிலை என்கிற ஒரு கதை இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம திருநெல்வேலியில பிறந்த எல்லாருக்குமே
ஆணி திருவிழா அப்படிங்கிறது ஆணை திருவிழா தான். காந்திமதி இல்லாத ஆணி திருவிழா வரப்போகிறது. மனசுக்கு நினைத்து பாருங்கள். அந்த காந்திமதி அந்த ரத வீதியிலே பட்டாடைகளோடு கம்பீரமாக அந்த மணி ஓசையோடு அது நடந்து செல்லும். பின்னாடி பாத்தீங்கன்னா, அன்பர்களே மையன்பர்களே இழுங்கள் இழுங்கள் அப்படின்னு சொல்லி வடம்பிடித்து இழுங்கள் என்று மேலே இருந்து ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருப்பார். தேர் அப்படி கிளம்பும். இதை பற்றி எத்தனையோ திருநெல்வேலி எழுத்தாளர்கள் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கூட இந்த அளவுக்கு எழுதியது இல்லை. அப்படிங்கிற கதை எதுன்னு கேட்டீங்கன்னா, நிலை என்கிற கதை. அந்த நிலை கதையில வரக்கூடிய கோமு என்கிற ஒரு பாத்திரம், அந்த கோமு என்கிற அந்த பாத்திரம் வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லையப்பர் தேரை பார்க்க வேண்டும். அவ வீட்டில் இருக்கிற வயதான அந்த பெண்ணோடு இருக்கிறாள். நெல்லையப்பர் தேரை பார்க்க வேண்டும். வாய்ப்பு இல்ல. தேர் இழுக்கப்பட்டு வேட்டு சத்தம் போடுறாங்க. அப்படியே அந்த தேர் நகருகிறது. அப்படி போக போக அவளுடைய கற்பனையிலே மனதிலே தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த வடத்தை பத்தி சொல்லுவாரு. மிக கம்பீரமான தேரை பற்றி சொல்லுவார். ரதவீதியை பத்தி சொல்லுவார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்த மாதிரியாக இருக்கும். கல்யாண்ஜியினுடைய கவிதைகள் அவருடைய சிறுகதைகளுக்கு சற்றும் சளைத்ததல்ல. அதுல பாத்தீங்கன்னா, நிலா பார்த்தல் என்கிற ஒரு தொகுதி, மீனை போல இருக்கிற மீன்கள், மீனை போல இருக்கிற மீன், நொடி நேர அரைவட்டம், அந்நியமற்ற நதி, மூன்றாவது முள், ரணங்களின் மலர் செண்டு, இன்னொரு கேலி சித்திரம், வெயிலில் பறக்கும் வெயில் முன்பின் புலரி, தரைக்கும் வானத்துக்கும், மணல் உள்ள ஆறு, பூனை எழுதிய அறை, உருப்பளிங்கு, அந்தரப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது வண்ணதாசனை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் அதே மாதிரியாக எழுதக்கூடிய இன்னொரு படைப்பாளர் யார் என்று சொன்னால் வண்ண நிலவன். அவருடைய ரெய்னி செய்யர் தெருவோ அல்லது கம்பா நதியையோ எடுத்து நீங்கள் படித்து பார்த்தால் இந்த ரெண்டு பேருடைய நெருக்கமும் உருக்கமும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கவிதை, அது ஒரு மகத்துவம், அது ஒரு ரகசியம். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கும் முன்பே பூத்து விட்டது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இன்னொரு பூ. அதனாலதான் சொன்னேன், கபிலருக்கு பின்பு பூக்களை பற்றிய படிமத்தை நமக்கு முன்னாக வைத்த ஒரு கவிஞர் யார் என்று சொன்னால் வண்ணதாசன் அவர்கள் தான். சமீபத்திலே அவருடைய முகநூல், அதாவது அச்சான புத்தகம் அச்சாகி நம்மிடம் வந்து சேருவதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் வண்ணதாசனோடு முகநூலிலே நீங்கள் தொடர்பிலே இருந்தீர்கள் என்று சொன்னால், ஐயா அவர்கள் காலையில ஒரு 9 மணிக்குள்ளாக பாத்தீங்கன்னா ஒரு கவிதையை பதிவிடுவாங்க. அதுல ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, ஒரு 2-3 தினங்களுக்குள்ளாக வந்திருந்தது. குற்ற உணர்வுகள் ஏதும் இல்லை, சந்தோஷமாகவே இருக்கிறது. குற்ற உணர்வுகள் ஏதும் இல்லை, சந்தோஷமாகவே இருக்கிறது. ஆனாலும் அவள் என் கனவில் வந்ததை இவளிடம் சொல்ல முடியவில்லை. இவளுக்கும் இருந்திருக்கலாம் குற்ற உணர்வுகள் அற்ற சந்தோஷம் தந்த, என்னிடம் சொல்ல முடியாத இவள் அவனிடம் பேசுகிற கனவுகள். அவளை பற்றி இவளிடம் சொல்லாமல், அவனை பற்றி என்னிடம் சொல்லாமல், இவளும் நானும் இருக்கிறோம் சந்தோஷமின்றி குற்ற உணர்வுடன். இந்த கவிதையை ஆகச்சிறந்த கவிதை என்று நான் சொல்லுகிறேன். இதுல எந்த இடத்திலும் யாருடைய பெயரும் கிடையாது. இதுல எந்த இடத்திலும் பெரிய விரிவுரைகள் எல்லாம் கிடையாது. மனித மனத்திற்குள்ளாக அடக்கப்பட்ட, ஃப்ராய்டுடைய பாணியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை ஐயா அவர்கள் கவிதையிலே வேறு வடிவமாக தந்திருக்கிறார். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல கவிதைகளை எனக்கு இந்த கவிதைக்கு நிகராக சொல்ல முடியும். இடிக்கும் கேளிர் நுண்குறையாக சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஔவையாருடைய கவிதை, அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னடும் குந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே அறத்தோடு நிற்றல் என்று சொல்லுகிறோமே, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் எந்த குறிப்பும் கிடையாது. யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் என்கிற அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் தலைவன் தலைவி பெயர் கிடையாது. இது பிப்ரவரி 3ஆம் தேதி எழுதிய ஒரு கவிதை. தனித்திருந்தேன், விழித்திருந்தேன், பசித்திருந்தேன், தாழாத தனிமையினை ருசித்திருந்தேன், விழித்திருந்தேன், பசித்திருந்தேன், தனித்திருந்தேன், வீழாமல் விழித்தபடி நிமிர்ந்திருந்தேன், பசித்திருந்தேன், தனித்திருந்தேன், விழித்திருந்தேன், பாழாய்ப்போம் பசியிலும் நிறைந்திருந்தேன், எது தனிமை எது விழிப்பு என அறிந்தேன், எது தனிமை எது விழிப்பு என அறிந்தேன், என் பசியால் எல்லோருக்கும் உணவளித்தேன். அந்த கடைசி 2 வரி அருமையான வரி. என் பசியால் எல்லோருக்கும் உணவளித்தேன் என்று சொல்லும் போது அவர் மணிமேகலையாக மாறி
கையிலே அமுத சுரபியை ஏந்தி கொண்டு அவர் அப்படியே டவுன்ல இருக்கக்கூடிய இந்த தெரு வழியாக நடந்து போவதாக நான் நினைத்து பார்க்கின்றேன். கதைகளுக்குள்ளாக நாம போனோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கதைகள் மிகச்சிறந்த கதைகளாக சமுதாயத்தினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய 10 பருவத்து குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கதைகளாக அந்த கதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதுல நாம குறிப்பிடத்தகுந்த கதைகளாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது வண்ணதாசனுடைய கதைகளை பற்றி நிறைய படைப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1962 10ஆம் வகுப்பு படித்த போது ஏழையின் கண்ணீர் என்கிற சிறுகதையை புதுமை இதழிலே வண்ணதாசன் முதலில் எழுதினார். வருஷம் பாருங்க, 1962. நானும் பிறக்கவே இல்லை, 74 தான் பிறந்தேன். 62 ஏழையின் கண்ணீர் என்கிற ஒரு கதையை புதுமை இதழிலே அவர் எழுதினார். அதிலே இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 129 கதைகள் 1094 பக்கமாக மிகப்பெரிய தொகுப்பாக வந்தது. 1000 பக்கங்கள் எழுதிய படைப்பாளரே, நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர் 1962 எழுதியிருந்தாலும் கூட 14 ஆண்டுகள் கழித்து 76 தான் அவருடைய கலைக்க முடியாத ஒப்பனைகள் வெளியானது. இங்க இருக்குது சந்தியா பதிப்பகத்தினுடைய பரிசல் அரங்கத்தில் போய் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நேர்த்தி இன்றைக்கும் கூட கொண்டு வர முடியாது. இன்னைக்கு என்னெல்லாமோ கம்ப்யூட்டர்ல டெக்னாலஜி வந்துருச்சு, இன்னைக்கு டிடிபியில் வந்து விட்டது. பரந்தாமனுடைய நேர்த்தியை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியாது. அவருடைய மிகச்சிறந்த தொகுப்பு 1978 சமவெளி என்கிற தொகுப்பாக வந்தது. அப்புறம் 84 மீட்சி என்கிற இதழிலே அவர் எழுதிய கதைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு வந்தது. அதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயர் தெரியாமல் ஒரு பறவை. இது நிறைய களவாண்டு இன்னைக்கு திரைப்பட பாடலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1999 மனுஷா மனுஷா என்கிற ஒரு கதை. அந்த கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மனிதனுடைய சபல புத்தி, எல்லோருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மிருகம் நமக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் காமிப்பார். டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணிடுவார். பண்ண உடனே மனுஷா மனுஷான்னு ஒரு கேரக்டர் அவர் பார்த்து கேட்கும். எல்லோருடைய பலவீனங்களையும் அவர் எழுதுகிறார். நான் ரொம்ப உச்சமன் எல்லாம் கிடையாது, எல்லோரையும் போல் சாதாரணமான ஒரு மனிதன் தான் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை பிழிந்து வைக்கின்றார். மனுஷா மனுஷா கதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2000 கிருஷ்ணன் வைத்த வீடு சிறுகதை பயிற்சி பட்டறையில நறுமநாதன் அவர்கள் அழைத்திருந்த போது நான் அந்த கதையை பற்றி நான் அங்க பேசினேன். அதே மாதிரியாக அவருடைய படைப்பிலக்கியங்கள்ல பெய்தலும் ஓய்தலும் என்று சொல்லப்படுகிற 11வது தொகுதி, எல்லோரும் கொண்டாடிய ஒரு தொகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா 2010 வந்த ஒளியிலே தெரிவது என்கிற தொகுதி, அவருடைய 12வது தொகுதி. அது ஏன் பேசப்பட்டது என்று சொன்னால், சாகித்ய அகாடமி என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதை நம்முடைய ஐயா அவர்கள் பெற்றார்கள். அன்றைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா காலையிலே எங்களுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்த உடனே ஐயா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை. நானும் அருள்தாசன் 2 பேரும் போய் அவர் வீட்டில் போய் நிற்கிறோம். காலையில் 9 மணி போய் ஐயா கதவை தட்டுறோம். ஐயா சாகித்ய அகாடமி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்படியா, இருக்கட்டுமே, அதனால என்ன அப்படின்னாங்க. சொல்லிட்டு பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம போவோம்னு சொல்லிட்டு நானும் அவரும் அங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு அங்கேருந்து ஒரு மருத்துவமனைக்கு கிளம்பி போனோம். நான் சொன்னேன், ஐயா மிகப்பெரிய விருதை அறிவித்திருக்கிறார்கள், இன்னைக்கு மதியானம் எல்லாருமே கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் இல்லை, கொண்டாடட்டும், எல்லாரும் கொண்டாடட்டும் சொல்லிட்டு ஐயா மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு சின்ன செக்கப் முடித்து விட்டு அங்கே காத்து கொண்டிருக்கும் போது டிவியில் வருகிறது, வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எந்த படைப்பாளிக்கும் அந்த கொண்டாட்டம் கிடையாது. பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நகர் நிரம்பி வழிகிறது. அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ரிலே வேன், அங்கே ஒரு பக்கம் சன் டிவி, புதிய தலைமுறை அம்மா இங்கே பெங்களூர்ல இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிகிறது. சமாளிக்க முடியாத கூட்டம், நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள், ஏதோ அவர்களே சாகித்ய அகாடமி பெற்ற மாதிரியாக கொண்டாடி தீர்த்து வீட்டுக்குள்ள நுழைந்து கேமராவை கொண்டு வந்து வைத்து அங்கிருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு. எனக்கு தெரிந்த அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை யாரிடமும் நான் பார்க்கவில்லை. ஐயா அவர்களே, உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புதான் அன்றைக்கு வெளிப்பட்டது அந்த கதை. இப்படியாக பல கதைகளை வண்ணதாசன் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அதுல பிப்ரவரி 3 எழுதிய ஒரு கவிதையை நான் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய சாயல் அப்படியே இருக்கிற அடைப்பு குறிக்குள்ள கண்ணாடி அணியாத ஒரு துணி பொம்மையை வைத்திருக்கிறேன். என்னுடைய சாயல் அப்படியே இருக்கிற கண்ணாடி அணியாத ஒரு துணி பொம்மையை வைத்திருக்கிறேன்.
ஒரு பின் குஷன் போல் இவ்வளவு எண்ணிக்கையில் அதில் யார் குண்டூசிகளை செருகியது? ஒரு பின் குஷன் போல் இவ்வளவு எண்ணிக்கையில் யார் குண்டூசிகளை செருகியது? இப்போது தனிமையில் எனக்கு அது ஒரு விளையாட்டாக ஆகிவிட்டது. சில நாட்களின் முடிவில் அந்த நாட்களின் வலியின்மை சார்ந்து சில குண்டூசிகளை இடம் மாற்றி குத்துகிறேன். அடிவயிற்றில், இடது நெஞ்சில், சில நேரம் நடுமுதுகில் என்று. இது குறியீட்டு கவிதை என்று எனக்கு தெரியும், பலருக்கும் தெரியும். அதாவது வண்ணதாசனுடைய அந்த மொழிநடை என்பது அப்படிப்பட்ட மொழிநடை. திருநெல்வேலி சார்ந்த நம்முடைய வட்டாரத்தை, திருநெல்வேலியினுடைய தெற்கு புது தெருவோ அல்லது வஉசி தெருவோ அல்லது சட்டாக்குடி தெருவோ அல்லது நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை பற்றியோ வடிவுடை காந்திமதியை பற்றியோ பண்பாட்டிலே மிக அற்புதமாக எழுதிய ஒரு படைப்பாளர் யார் என்றால் வண்ணதாசன் தான். அவர்களுடைய கதைகளிலே வன்முறைக்கு இடமில்லை. அவர்களுடைய கதைகளிலே எதிர்மறையான சிந்தனைகளுக்கெல்லாம் இடையில்லை. யாராவது ஒருவர் வாழ்க்கையை தூக்கு போட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி என்னவென்றால் வண்ணதாசன் கதைகளை பரிசீலிப்பதுதான். 2 கதையை படித்தாலே போதும், வாழ்க்கையை அவர் ரசிக்க தொடங்கி விடுவார், வாழ்க்கையை புசிக்க தொடங்கி விடுவார். தாமிரபரணி கரையில திருப்புடை மருதூர்ல ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். எந்த மைக்கும் கிடையாது, இந்த மாதிரி போடியும் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேரெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர். தீன் இருந்தாரு, நான் இருந்தேன், இன்னும் சில எழுத்தாளர், மேலும் சிவசோய்யா இருந்தாங்க. எல்லோரும் ஒரு பக்கத்துல முறுக்கு பாக்கெட்டு, இன்னொரு பக்கத்துல சுண்டல் வைத்துக்கொண்டு ஐயாவோடு பேச பேச ஒரே நேரத்திலே திருப்புடை மருதூரிலே 2 தாமிரபரணி ஓடிக்கொண்டிருந்தது. ஒன்று தண்ணீர் தாமிரபரணி, இன்னொன்று எழுத்து தாமிரபரணி. 2 தாமிரபரணிகளையும் நாம் அங்கே கண்டோம் என்று சொன்னால் அந்த அடிப்படையிலே வண்ணதாசன் எல்லோரையும் நேசிக்கிறார். மனதில் உரிய வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைது நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரே. எப்போதும் நல்ல எண்ணம் உடைய எழுத்தாளர் வண்ணதாசன். எல்லோரையும் தூக்கி மேலே கொண்டு வருகிறார். இன்னைக்கு காலையில் கூட இப்போது எழுதக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளரை அவர் பாராட்டி இருந்தார். இங்க வர்றதுக்கும் போது கூட அவர் அங்கேருந்து வந்தார். ஐயா, தென்காசியிலிருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த கதையில உங்களுடைய இந்த புத்தகத்திலே கையொப்பம் இட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி அந்த தம்பி ஐயாவை கட்டி பிடித்துக் கொண்டார். அது ஒன்றே போதும் வண்ணதாசன் யார் என்று தெரிவதற்கு. அப்படிப்பட்ட வண்ணதாசன் அவர்களுக்கு நெல்லை மாவட்ட நிர்வாகம் ஓராண்டுக்கு முன்னதாகவே விழாவை தொடங்கிவிட்டது. அந்த விழா இன்றிலிருந்து தொடங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக 80 ஆண்டுகள் கடந்து 100ஆண்டு விழாவையும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் இதே மேடையிலே நடத்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, என்றைக்கும் நான் வண்ணதாசனுடைய ரசிகன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.